நம்முடைய தலைப்பும் கூட இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா, பிராமண வாழ்க்கையில் தூய்மையே நம்முடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறது. ஏன்னா நாம ஒவ்வொரு வருஷமும் ராக்கி செலிப்ரேட் பண்றோம். உம் உம் ஏ- வெளிநாட்டுல நம்ம ராக்கிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா பாரதத்துல மெயின்லி ராக்கி சேவைக்காக நிறைய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லா இடத்துலயும் போய் எல்லாருக்கும் ராக்கி கட்டுவாங்க. மெயினா அந்த ராக்கி கட்டுறது, அதுக்கான டோலி பண்றது, அதுதான் பாரதத்துல நான் பார்க்குற வரைக்கும் பெரிய விஷயமாக இருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல நான் பார்த்த வரைக்கும் நமக்கு வெளிநாட்டுல அந்த அளவுக்கு போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்பப்போ நிறைய நமக்கு பிரம்மகுமாரிஸ் பேரு நல்ல சேவை நடக்குதுன்னா அந்த நாடுகள்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல இந்தியன் எம்பசில அங்கெல்லாம் போய் ராக்கி கட்டுறது அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி பாரதத்துல அளவுக்கு வெளியில போய் வெளிநாடுகள்ல மற்றவங்களுக்கு ராக்கி கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அஹ், சேவையா அப்படி வெளிநாடுகள்ல இல்லை. வெளிநாட்டுல ராக்கினா அது மெயினா பிராமணர்களுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். எப்படின்னு சொன்னா நாம பாபாட்ட வரோம். இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி இயர் வி கோ அண்ட் டை ராக்கி. ராக்கினா நமக்கு தெரியும் என்னன்னா நாம பாபாக்கு ஒரு சத்தியம் பண்றோம், தூய்மையான வாழ்க்கையை வாழறோம் அப்படின்னு. ஒவ்வொரு வருடமும் அந்த சத்தியத்தை நமக்கு நினைவூட்டிக் கொள்வதாக, அல்லது நம்ம திரும்ப திரும்ப அதை ஞாபகத்துல கொண்டு தாரணையில இன்னும் ஆழமா போறதுக்காக, இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் பிராமணர்கள் ராக்கியை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது அஸ்திவாரமாக இருக்கு நிச்சயமாக. ஏன்னா தூய்மை இல்லாமல் பிராமணர் அப்படின்னு ஒருத்தரை நாம் அழைக்கவே முடியாது, இல்லைங்களா? தூய்மை தான் அடிப்படை. ஆனா அந்த வெறும் தூய்மையே அந்த தூய்மையா இருந்துட்டா மட்டும் பிராமண வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அஸ்திவாரம் தான் அது. அஸ்திவாரத்துக்கு மேல தானே எல்லாமே நடக்கணும், இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் இஸ் அவசியம். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, பொதுவா எவ்வளவு பெரிய கட்டடம் ஃபர்ஸ்ட் கட்ட போறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும், இல்லைங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி தான் அஸ்திவாரம் போடுவாங்க. எல்லா பில்டிங்க்கும் ஒரே அஸ்திவாரம் கிடையாது, இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அது போல நாம எந்த அளவுக்கு இந்த பிராமண வாழ்க்கையை நாம சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நாம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாம அந்தஸ்து அப்படிங்கிற போது தூய்மையினுடைய லெவல் தான் அது. நாம எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அஸ்திவாரத்தையும் கூட நாம அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா போட முடியும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் இல்லை, ஒரு சும்மா ஒரு ஒரு கட்டடம், சாதாரணமான ஒரு வீடு கட்ட போறாங்க, மாடி எல்லாம் இல்லை, வெறுமனே ஒரு ஸ்டோரி தான் கட்ட போறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ அஸ்திவாரம் வேணும்? இட் டிஃபர்ஸ். ஆனா இப்போ ஒரு 50 மாடி கட்டணும்னா அதுக்கு வேற ஒரு அஸ்திவாரம் இருக்கு, இல்லையா? ஸோ அதனால எந்த அளவு நம்மளுடைய இலக்கு உயர்வானதாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய அஸ்திவாரம் தூய்மை அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த தூய்மை இன்னைக்கு கூட கிளாஸ்ல தீதி என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ரக்ஷாபந்தனுக்கு என்ன நியூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு தீதி கிட்ட கேட்டப்போ, மோகினி தீதிட்ட தீதி அதுதான் சொன்னாங்க. தூய்மை அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தூய்மையான வாழ்க்கை வாழறோம். பிரம்மச்சரிய வாழ்க்கை, தூய்மையான சாப்பாடு சாப்பிடுறோம், எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம், தூய்மையான வாழ்க்கை தான் வாழுறோம். ஆனா சுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு? தூய்மைன்னா என்ன, சுத்தம்னா என்ன? ஆங்கிலத்துல கிளென்லினஸ் அப்படின்னு சொல்வோம். ஆம், ஆஹ், தூய்மை பியூரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ தூய்மைன்னா என்ன, கிளென்லினஸ்னா என்ன, பியூரிட்டினா என்ன, கிளென்லினஸ்னா என்ன? ஸோ பியூரிட்டி அப்படின்னு பார்க்குற போது டெஃபினெட்லி நாம எல்லாம் தூய வாழ்க்கை வாழறோம், தெர் இஸ் நோ டவுட்.
ஆனா கிளென்லினஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு? எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறோம்? சுத்தமா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பாவனை. ம் உதாரணத்திற்கு இப்ப நாம வந்து ஒரு விஷயம் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயம். யார்ட்டயோ ஒண்ணு பேசுறோம், பண்றோம். எந்த அளவுக்கு அதுல வந்து சுத்தம் இருக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம பேசுறோம். அவங்க கிட்ட ஒரு தொடர்புல மத்தவங்க கிட்ட வரும்போது, ஏதானு எதிர்பார்க்கிறோமா? டூ ஐ எக்ஸ்பெக்ட்? அ இட்ஸ் நாட் லைக் நான் பெருசா ஒரு பணமோ, காசோ அந்த மாரி எதிர்பார்க்கிறேன்னு கிடையாது. நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நல்ல மாரி பேசுறேன், நல்ல மாரி இருக்கிறேன். நாளைக்கு உங்ககிட்ட நான் அத எதிர்பார்ப்பேனா? நம்ம பேசும்போது நம்ம அத மனசுல நான் நான் இப்படி உங்ககிட்ட நல்ல மாரி இருக்கிறேன். நீங்க நாளைக்கு இந்த மாரி என்கிட்ட இருக்கணும்னு நம்ம நெனச்சு பண்ணல. ஆனா நாளைக்கு அவங்க வந்து நம்ப மாரி அந்த அளவுக்கு வந்து நம்பள மாரி பேசல. நம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ, நம்ம நல்லா தானே இவங்ககிட்ட பேசணும். அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு எதிர்பார்ப்பு வரும். ஸோ இதெல்லாம் வந்து சுத்தமற்ற ஒரு தன்மை. எதையுமே எதிர்பார்க்க கூடாதுன்னாக்கா, ஒரு தன்னலமற்றது அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து ஒரு சுயநலம் இல்லை இல்லையா? அத வந்து சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த அளவுக்கு வி ஹேவ் டூ நாம வந்து போக, போக, போக நாம நெறைய அந்த மாரி செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுடைய மனோபாவத்துல எந்த அளவுக்கு தூய்மை இருக்கு? எண்ணங்கள்ல எந்த அளவுக்கு தூய்மை இருக்கு? அது எந்த அளவு இயல்பா இருக்கு அந்த தூய்மை? இதையெல்லாம் வந்து நாம செக் பண்ணும்போது தான் நம்முடைய அஸ்திவாரத்தை இன்னும் கூட நாம பலமானதாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ தூய்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட். அ அ அதுல தான் எல்லாமே அதுல தான் இருக்கு. எல்லாமே அதுல தான் அடங்கியிருக்கு. நம்மளுடைய யோகம் ஆகட்டும், நம்மள ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிற விதமாகட்டும், எல்லாமே இந்த தூய்மையில தான் இருக்கு. அதனால தான் தூய்மை வந்து நாம பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப பாருங்களேன், நமக்கு நல்லா முரளி புரியணும், பாபாவுடைய ஞானம் நல்லா புரியணும். ஏன் வந்து ஞானம் புரியறது ரொம்ப அவசியம் அப்படின்னா, ஏன்னா நம்ப ஞானம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே காதால கேட்கிற விஷயம் கிடையாது. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லையும் வந்து நாம அர்த்தம் தெரிஞ்சு, நாம வந்து அதை பயன்படுத்தி, பயிற்சி செய்து, அப்படிதான் வந்து ஞானம் நமக்கு வந்து நம்மளுடைய ரத்தத்துல ஒன்றாக வருமே தவிர, சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஞானம் கிடையாது நம்மளுடையது. கேட்டு ஒவ்வொரு சொல்லையும் புரிந்து கொண்டு நாம தாரணை பண்ணணும். அப்ப அந்த ஞானம் புரியணும் அப்படின்னா கூட, நமக்கு வந்து தூய்மை தான் அஸ்திவாரமாக இருக்கு. தூய்மை இல்லைன்னு சொன்னாக்கா ஞானம் புரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நாம இந்த ஞானம் கேட்கிற விஷயத்துல எப்படி தூய்மை கொண்டு வர முடியும்? அதன் மூலம் எப்படி நம்மளுடைய புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தோம்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம பாருங்க ஞானத்துக்கு வரத்துக்கு முந்தி நம்ம பக்தி செய்தப்ப, விதவிதமான எல்லா சாமியும் நம்ம கும்பிடுவோம். எல்லா கோயிலுக்கும் போவோம். ம் தப்பு கிடையாது. சாமி கும்பிடுறது நல்ல விஷயம். அ அதே மாரி ஒவ்வொரு சாமிக்கும் வந்து ஒவ்வொரு விசேஷ தன்மைகள் இருக்கும். பிள்ளையார் கிட்ட போனா இப்படி இருக்கும். லக்ஷ்மி கிட்ட போனா இது கிடைக்கும். சரஸ்வதி கிட்ட போனா நமக்கு படிப்பு நல்லா வரும். ஹனுமான் கிட்ட போனா நமக்கு தைரியம் வரும். இப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு விசேஷ தன்மை இருந்ததுனால, நம்ம எல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டியதா இருக்கு இல்லையா? அதனால எல்லா சாமியும் நாம கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம ஞானத்துக்கு வந்து நமக்கு ஞானமெல்லாம் புரியிறப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல. அதோட நெறைய சாமியார், நெறைய விதவிதமான சாமியார்கள் இருக்காங்க. ஆன்மீகம் இல்லைங்களா? அப்போ இது இல்லாம இன்னும் நல்ல விஷயங்கள். இந்த சாமியார்லாம் இல்லாம நல்ல விஷயங்கள். ஸோ எங்க நல்லது கேட்டாலும் வந்து நம்ம நல்லது தானே அப்படின்ட்டு நாம எடுத்துப்போம். ஆனா நம்ம பாபா கிட்ட வரும்போது என்ன ஆயிடும்னாக்கா, நமக்கு ஞானம் புரிய, புரிய, புரிய என்ன ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து கட் டவுன் ஆயிடும். சில பேருக்கு இன்ஸ்டன்ட்டா கட் டவுன் ஆகும். நாம போய் யாரும் இப்ப ஞானத்துக்கு புதுசா வரவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ கூட்டிட்டு வரோம்ன்னு சொன்னா, அவங்கள போய் நம்ம கோயிலுக்கு போகாத, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம்ன்னு பாபாவே சொல்றாரு இல்லைங்களா? அவங்களா ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும். அவங்களா விட்டுப்பாங்க. அதுவரை வந்து நம்ம ஒண்ணும் அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. ஸோ அப்ப நாம ஞானத்துக்கு வரும்போது, இப்படி பல திசையில நம்மளுடைய புத்தி சிதறி இருக்கு அப்படிங்கிறப்போ, நிச்சயமாக அந்த புத்தியில வந்து சுத்தம், அந்த தூய்மை அப்படிங்கிறது இல்ல.
ஏன்னா தூய்மை புத்தியை பொறுத்தற வரைக்கும் தூய்மை அப்படின்னா பாபாவுடைய ஒரே ஒரு ஸ்ரீமத் மட்டும்தான் நமக்கு வந்து வழிகாட்டல். அதுதான் தூய்மை. இப்ப பல இடத்துலயும் நல்லது இது நல்லது அது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இன்னும் இருக்கிறோம். எடுத்துட்டா கேட்கலாம். அதுல எல்லாம் இருக்கிற சத்தியத்தன்மையை வந்து நம்ம அஹ், பார்க்கணும். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு. அது எப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்ப பாருங்களேன், மெசேஜஸ் வரும் நிறைய, குட் மார்னிங் மெசேஜஸ், இந்த மெசேஜஸ். இப்ப அதையெல்லாம் வந்து நாம நமக்கு வருது அப்படின்னாக்கா நாமளும் வந்து அதை படிக்காம ஓரளவு புரிஞ்சுக்காம நம்ம சும்மா ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னாக்கா இப்ப சரியில்லாத ஒரு தகவலை நம்ம யாருக்கோ ஃபார்வர்ட் பண்றோம்னா அதெல்லாம் கூட கர்மா தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாம வந்து எந்த ஒரு சின்ன செயலை செய்தாலும் கூட அதுல எந்த அளவுக்கு தூய்மை இருக்கு அப்படின்ட்டு நாம பார்க்கணும். இப்போ புத்தியில தூய்மை அப்படிங்கிற போது எந்த அளவுக்கு வெளி விஷயங்கள் வந்து நம்மளுடைய புத்தியில இல்லாம இருக்கோ, வெளியில விஷயங்கள் படிக்கிறது கேட்கறது அதையெல்லாம் எந்த அளவுக்கு குறைஞ்சுக்கிட்டே வருதோ, ஒரே ஒரு பாபாவுடைய ஞானத்தை மட்டுமே நாம கேட்கிறோம் படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், நம்ம கிட்ட வந்து அந்த தூய்மை வரும். அதன் மூலம் என்னால நம்மளுடைய புரிந்துணர்வு ஜாஸ்தியாகும். அப்போ பல விஷயங்கள் புத்தியில இல்லாததால அந்த புத்தி வந்து தெய்வீக புத்தியா மாறுது. அப்போ அதற்கு சக்தி கிடைக்கும் போது ஞானத்தை வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலையில நம்ம எல்லாம் முரளி கேட்டிருக்கோம். எத்தனை பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ நம்ம எத்தனை விஷயங்கள் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்ம தாரணையே பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் கூட புத்தியினுடைய தூய்மை வந்து வேண்டி இருக்கு இல்லைங்களா? அதனால நாம தூய்மை அப்படிங்கிற விஷயம் வந்து ஆத்மாவினுடைய 7 குணங்கள்ல ஒரு குணமாக இருந்தாலும் கூட இதுதான் முதல்ல குணம் என்னன்னா தூய்மை தான். ஏன்னா ஆம், சிலப்ப நம்ம அமைதி அப்படின்னு கூட நினைப்போம், ஓம் சாந்தி அப்படின்லாம் சொல்றதுனால. ஆனா பாபா கொடுக்குற ஃபார்முலா என்னன்னா, பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். தூய்மை தான் அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் தாய் அப்படின்னு சொல்றார். அப்போ தூய்மை இல்லைன்னா அமைதியும் இருக்க முடியாது, மகிழ்ச்சியும் இருக்க முடியாது. இப்போ நம்ம இது எல்லாமே இது வந்து ஃபார்முலா. இது எந்த நேரத்திலையும் எல்லாருக்கும், உலகம் முழுக்க எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் பொருந்தும். அதனாலதான் இது சத்திய ஞானம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த தூய்மை தான் பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்முலா. எப்படி வந்து இப்ப நம்ம கணக்கு போடும்போது அந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த கரெக்டா அந்த அந்த கணக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா வரும். ஆனா ஃபார்முலா தப்புன்னு சொன்னா நம்ம எவ்வளவு நேரம் தலைகீழ நின்னாலும் அந்த கணக்கு வந்து வரவே வராது ஆன்சர். அது போல இது வந்து ஃபார்முலா. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். தூய்மைதான் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தாய் அப்படின்னா நாம இதை எப்படி யூஸ் பண்றது? ஒவ்வொரு சிங்கிள் வேர்டையும் நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் புரியணும் அர்த்தம். அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதும் புரியணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு மனசு ஒரு நாளைக்கு டல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எனர்ஜி குறைவா இருக்கு, டல்லா இருக்கு, ஒரு ஊக்கம் உற்சாகம் இல்லை. சிலப்போ வந்து ஒரு மழை பெய்யுறது அப்படின்னாக்க ஒரு மூடு ஒரு மாதிரி இருக்கும்ல, டல்லா அந்த மாதிரி இருக்கிறோம், எனர்ஜி லோவா இருக்குன்னா நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி எண்ணங்களை வச்சிருந்தோம், ஏன் என் எனர்ஜி லோவா இருக்கு அப்படின்னு நாம உடனே எண்ணங்களை வந்து சோதனை பண்ணணும். பண்ணி அந்த எண்ணங்களை மாத்தினா அந்த மூடு வந்து திரும்பி மாறும். ஸோ அந்த அமைதி மூடு சரியில்லைன்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் பீஸ்லெஸ்னஸ். ஒரு அமைதியற்ற நிலையில வந்து நம்ம போக போறோம்னா அதுக்கு ஆரம்பம் எப்படின்னா அங்க வந்து லோ எனர்ஜி இருக்கும். எனர்ஜி லெவல் அந்த ஊக்கம் உற்சாகம் இல்லை, ஒரு சந்தோஷமா ஒரு சக்தியா இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து அங்க ஒரு டல் எனர்ஜி இருக்குன்னாலே ஏதோ ஒரு தூய்மையற்ற தன்மை வந்திருக்குன்னு அலர்ட் ஆயிடணும். அப்போ அதே மாதிரி மகிழ்ச்சி குறைஞ்சாலும் கூட நாம வந்து செக் பண்ணணும். நாம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு சொன்னாக்கா ரியலி டு பி ஹாப்பி. அது உணர்வு பூர்வமாக நல்ல வெளிப்படையா நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அனுபவம் ஆகணும். நான் துக்கத்துல இல்லைன்னா நான் சந்தோஷத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சந்தோஷம் அப்படின்னா வேற, துக்கம்னா டோட்டலி வேற. ரெண்டு உணர்வும் இல்லாம சும்மா நாம இருக்கிறோம்னா தட் இஸ் நாட் ஹாப்பினஸ். சில பேர் வந்து அப்படி கூட புரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா, நான் என்ன அழுதுகிட்டேவா இருக்கிறேன், நான் என்ன துக்கமாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது.
ஸோ துக்கம் இல்லைன்னா அது சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஹாப்பினஸ் இஸ் ஹாப்பினஸ். மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி. இந்த நல்ல அது வந்து நமக்கு உள்ள பூர்வமா அந்த சந்தோஷம் இருக்கணும். அப்படின்னா நம்ம கிட்ட தூய்மை இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே இல்ல, ஒரு மாதிரி ம், ஒரு டல்லாவே, ஒரு நாட் ஹை நாட் லோ, ஒரு அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா இப்ப நம்ம தாதிஜி படத்தை பாக்குறோம். ஏதாச்சும் ஒரு படத்துல தாதியுடைய பற்கள் தெரியாம இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா எப்படி குஷியா இருக்காங்க தாதி ஆல் த டைம். அந்த மாதிரி வெளிப்பட்ட ரூபத்துல நமக்கு வந்து மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நாம இன்னும் நம்மளுடைய விழிப்புணர்வுல அதுல கொண்டு வரலன்னு நாம அர்த்தம். இல்ல நமக்கு அந்த மாதிரி உணர்வுகள் சதா மகிழ்ச்சியா நமக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் இல்லைன்னா நாம வந்து இன்னும் விழிப்புணர்வுக்கு வரல அப்படின்ட்டு தான் அது அர்த்தம். ஸோ அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாம சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ தூய்மை, பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தூய்மை அப்படிங்கிற போது உம் எப்படின்னாக்கா இந்த தூய்மை தான் பிராமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் பிரதானம் அப்படின்லாம் பார்க்குறப்போ தூய்மையினுடைய சின்னமாக பாபா நமக்கு புரிய வைக்கிறதே வந்து இந்த தாமரை மலர் தான் இல்லைங்களா? ஏன்னா பாபா வந்து இந்த மாதிரி நமக்கு சிலப்போ உதாரணங்கள் கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு புரிய வைக்க அவர் முயற்சி பண்றாரு. அதனால அந்த உதாரணங்களை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா பாபா வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுதான் நமக்கு புரிய வைக்கணும் இல்லைங்களா? இப்ப வந்து சேற்றுல இருக்கிற ஒரு தாமரை மலர் போல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அதை தினப்படி நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? எங்க குளத்துல எங்க பார்த்தாலும் வந்து இந்த தாமரை மலர் இருக்கும். ஸோ அந்த நிச்சயமா அந்த தண்ணி வந்து அசுத்தமா தான் இருக்கு. ஆனா தாமரை மலர் எப்படின்னா அந்த தண்ணிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தூய்மையா அவ்வளோ நல்லா இருக்கு அந்த மலர். ஸோ தூய்மை அப்படின்னா பாபா எப்போதும் கொடுக்கிற ஒரு உதாரணம் என்னன்னா இந்த தாமரை மலர். இப்ப நம்மள கூட பார்த்தோம்னா பிராமணர்கள்ல உலகம் முழுக்க இவ்வளோ பிராமணர்கள் இருக்கிறோம். அதுல வந்து சேவையில அர்ப்பணமாகி சரண்டர்ஸ் அப்படின்னு சென்டரை நிமித்தமாக பார்த்து கொள்ற அந்த குமாரிஸ் அவங்கெல்லாம் பார்க்குற போது எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்துல இருந்து ஞானத்தை ஃபாலோ பண்றவங்கன்னு பார்த்தோம்னாக்கா 95% குடும்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்க தான். அப்போ பாபா வந்து என்ன சொல்றாரு? நீங்க குடும்பத்துல இருந்தாலும் தூய தாமரை மலர் போல இருங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா குடும்பம்னா சகலமும் இருக்கும் இல்லையா அங்க. இப்ப ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஞானத்துல இருக்கிறாங்களா? அதுவும் விதவிதமா தான் இல்லைங்களா? சிலப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஞானத்துல இருப்பாங்க. குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. சில வீட்ல வந்து குழந்தைங்க எல்லாருமே ஞானத்துல இருப்பாங்க. அம்மா, அப்பா இருக்க மாட்டாங்க. சில இடத்துல ஹஸ்பண்ட் மட்டும் இருப்பாரு. சில இடத்துல ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஆனா சில குடும்பங்கள்ல தான் குழந்தை, பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஞானத்துல இருப்பாங்க. ஸோ தட் இஸ் லைக் அதுதான் கீதா பாடசாலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ குடும்பத்துல நாம இருக்கும்போதும் அப்படி நம்மை சுற்றி வெவ்வேறு விதமா எல்லாருமே இருக்கிறோம். அப்புறம் நம்ம குடும்ப சூழல் அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்க போறவங்க, நாம போகிற வர இடங்கள், நாம சிந்திக்கிற விஷயங்கள், இதுல எல்லாம் வந்து நிறைய வந்து கலியுகத்தினுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கு. ஆனா இப்ப நம்ம சென்டர்லன்னு பார்த்தோம்னு சொன்னா சென்டர்ல இருக்கிறாங்க சிஸ்டர் சரண்டர்னு சொன்னா அவங்க முழுமையாக இந்த லௌகீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு முழுமையாக பாபாவுடைய சேவைக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணி கொண்டு இந்த சேவையே தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது இன்னுமே வந்து ஒரு சுலபமான சூழ்நிலையாக இருக்கு சூழ்நிலை. அதற்கு ஏற்ற சவால்கள் அவங்களுக்கு வேறு விதமாக இருக்கு. ஆனா இந்த தூய்மை அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட பார்க்கிற போது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு தான் இந்த சேற்றுல இருக்கிற அந்த செந்தாமரையை வந்து பாபா உதாரணமாக காட்டுறார். அதே பாரு உலகம் கலியுகமாக இருக்கு. ஆனா நாம வந்து சங்கமிகத்துல இருக்கிறோம் அப்படின்னால அதுவும் கூட ஒரு தாமரை மலர் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கும்பொழுதும் நாம் தாமரை மலர் போல இருக்கணும். இதை வந்து நம்ம நிறைய தடவை முரளியில கேட்டிருப்போம். சாக்கார் முரளியில எப்போதுமே தூய்மை என்ற சப்ஜெக்ட் வந்துட்டாலே இந்த ஒரு எக்ஸாம்பிள் அங்க அவசியம் இருக்கும்.
அப்போ நாம வந்து இது எப்படி ஒரு விஷயமாக கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோமா? இல்ல நாம அதை வந்து எடுத்து அந்த ஒரு வரிய வந்து நம்ம பயிற்சி பண்ணுவோமா? அனுபவம் செய்து பார்ப்போமா? அப்படின்லாம் நம்ம செய்யல அப்படின்னு சொன்னாக்கா, நாம வந்து சடங்குகள் அளவுல தான். அதாவது ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழறது, வெங்காயம், பூண்டு இல்லாம சாப்பிடுறது, வெளியில சாப்பிடாம இருக்கிறது. அ இ இதை தான் வந்து நம்ம ஒரு சடங்காக தான் வந்து ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, ம் பெருசா நம்மளுடைய உணர்வுகள் அளவுல, பாவனை அளவுல அந்த சுத்தம், அந்த தூய்மை அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ குடும்பத்துல இருக்கும்போதும் நீங்க தாமரை மலர் போல நீங்க இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்கன்னா, தாமரை மலர் எப்படின்னாக்கா விடுபட்டவர்களாக, டிட்டாச்ட் அண்ட் லவ்விங். விடுபட்டவர்களாக இருந்து அன்போடு இருப்பது. ஸோ விடுபட்டவர்களாக அதுதான் இப்ப லோட்டஸ் அப்படின்னாலே தாமரைன்னா என்ன அர்த்தம்? ஞாரா அவுர் பியாரா. ஞாரான்னா வந்து விடுபட்டு இருப்பது. பியாரான்னா அன்போடு இருப்பது. தாமரைனாலே அதனுடைய குணம் என்னன்னா இந்த ஞாரா அவுர் பியாரா தான். இதை வந்து நான் அனுபவம் பண்ணல. உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு விஷயத்திலும் எண்ணம், சொல், செயல்ல நான் இதை வந்து தாரணை பண்ணல அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். குடும்பத்துல இருந்தாலும் தாமரை மலர் போல இருங்கங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். அதுல இருந்து நான் எந்த தாரணையும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தாமரை அப்படின்னா லவ்விங் அண்ட் டிட்டாச்ட். லவ்விங் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு பாபா கிட்ட அன்புடையவர்களாக இருப்பது. டிட்டாச்ட் அப்படின்னா உடல் என்னுடைய உடல் உணர்வுல இருந்து நான் விடுபட்டு இருப்பது. எந்த அளவுக்கு நான் விடுபட்டு ஞாராவாக என்னுடைய சொந்த உடல் உணர்வுல இருந்து நான் விடுபட்டு ஆத்ம உணர்வுல இருக்கிறேனோ அப்போதான் ஐ கேன் பிகம் லவ்விங் டு பாபா. அப்பதான் எனக்கு பாபா மேல அன்பே வரும். ஏன்னா நான் உடல் உணர்வுலயே இருந்துகிட்டே இருந்தேன்னாக்கா உடலினுடைய ஈர்ப்பு இருக்கு இல்லையா? இந்த உலகம், உறவுகள், அந்த உலகத்துல இருக்க சாமான், இதனுடைய ஈர்ப்பு, இதிலேயே தான் இருப்போம். இது எல்லாமே உடல் உணர்வு. இந்த உணர்வுகள்லயே நாம இருக்கும்போது, எப்படி எனக்கு கடவுள் மேல அன்பு வரும்? ஏன்னா, அவருக்கும் உடல் உணர்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து உடல் உணர்வு. ஏன்னா, நான் அது பின்னாலே தான் போய்க்கிட்டு இருக்கேன். முழு நாள்ல. அப்போ எப்படி எனக்கு ஆத்ம உணர்வுலயே இருக்கிற பாபாவை எனக்கு பிடிக்கும்? ஸோ லோட்டஸ் தாமரை அப்படின்னாலே விடுபட்டு, உடல் உணர்விலிருந்து விடுபட்டு, எந்த அளவிற்கு நான் ஆத்மாங்கிற உணர்வுல வரேனோ, அந்த அளவுக்கு தான் ஐ கேன் லவ் பாபா. ஸோ அதை வந்து நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப எப்படி வந்து இந்த மாதிரி உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படின்னா, முதல்ல தன்னைத்தான் ஆத்மான்னு பார்க்கிறது. ஆக ஹையஸ்ட் தூய்மை அப்படின்னா சுப்ரீம் பவித்ரதா, பரம பவித்ரம் அப்படின்னா இதுதான். நான் வெறுமனே ஒரு லைட். ஐ எம் ஜஸ்ட் பீயிங் ஆஃப் லைட். அதை வந்து நான் என்ன அப்படி நான் உணர்ந்து உணர்ந்து பார்க்கணும். நான்னு நினைச்சாலே இந்த லைட் தான் என்னுடைய முன்னால வரணும். என்னுடைய ரூபம் இந்த லைட் தான் வரணும். எந்த அளவு இந்த லைட் லைட் லைட்டுன்னே நான் நினைக்க நினைக்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் லைட் லைட் லைட்ன்னு பாக்குறது. எல்லாரும் வீட்ல இருக்கிற எல்லாரும் பாபாவுடைய குழந்தைங்க இப்படின்னு நாம பார்க்கும்போது தான் நம்ம கிட்ட அந்த விடுபட்ட தன்மையே வரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பழைய மாதிரியே தான் இருப்போம். ஆத்மானவங்கள பார்க்காத வரை அவங்க கிட்ட வந்து நமக்கு பழைய அதே எதிர்பார்ப்புகள், பழைய அந்த உறவுகள் இதே தான் இருக்கும். ஆனா வந்து பாபா என்ன சொல்றாங்க? நீங்க வந்து வீட்ல இருந்து தான் வந்து நீங்க இதை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்றார். ஏன்னா நம்மளுடைய இது சந்நியாச மார்க்கம் இல்லை, குடும்ப மார்க்கம் இல்லைங்களா? அப்ப நம்ம வீட்டை விட்டு போக முடியாது, விட்டு விட்டு போக கூடாது. ஏன்னா நமக்கு கர்மம் இருப்பதனாலதான் நாம அந்த வீட்டுல இருக்கிறோம். அப்ப வீட்டுல இருக்கும் போதும் எப்படி நான் தாமரை மலர் போல இருக்கிறதுனா என்னையும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குடும்பத்துல இருக்கும் பொழுதும் இந்த விடுபட்ட தன்மையை வந்து நாம பயிற்சி பண்ணணும். அஹ் என்ன நமக்கு அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு முழு நாள்லயும் எந்தெந்த நேரத்துல எதை எதை நம்ம பயிற்சி பண்ணணும், எங்கெங்க இருக்கும்போது என்னென்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வரணும். அந்த ஒரு டைம் டேபிள் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டா இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சென்டருக்கு போறோம், போக் பண்ணணும், இல்ல கர்ம யோகா பண்ணணும், நிறைய பிராமின்ஸ் கூட அங்க இருக்க போறோம்.
அப்படின்னாக்கா, இப்ப நம்ம 4 பேர் சேர்ந்து வரும்பொழுதுதான் நம்ம எல்லாருடைய சுபாவமும் வந்து எவ்வளவு வித்தியாசமாக இருக்கு, நம்ம செயல்படுற விதம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அது தப்பு கிடையாது. எல்லாருமே வித்தியாசமா தான் இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி செஞ்சா அது ரொம்ப குழப்பமா இருக்கும். எல்லாருமே வித்தியாசமா தான் இருக்கிறோம். அதுக்கு தான் வந்து வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றது. அப்போ என்ன நம்ம அப்படி தனித்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விசேஷத்தன்மையை பாபா பரிசா கொடுத்திருக்கிறார். எல்லாராலையும் வெவ்வேறு காரியம் செய்ய முடியுது. அஹ் அந்த ஒரு அழகான விஷயம் அது. அந்த வேற்றுமையா நம்ம எல்லாரும் விதவிதமா இருக்கிறது இஸ் a குட் திங். அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி வித்தியாசமானவர்கள் ஒண்ணா வரும்போது நிச்சயமாக அங்க வந்து சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? விதவிதமா இருக்கும். நீங்க ஒரு மாதிரி செய்வீங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறப்போ நீங்க செய்யற மாதிரி செய்யணுமா இல்ல அவங்க செய்யற மாதிரி செய்யணுமா? சோ இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அங்கெல்லாம் சில விஷயங்கள் நம்மளுடைய சுபாவம் எல்லாம் அங்க வெளியில வரும். என்ன இருக்கு அப்படின்னு. சோ நம்ம சுபாவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், மத்தவங்களுடைய சுபாவத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நேரத்துல நாம எப்படி இருக்கணும்? ஆல்வேஸ் பி எ சைல்ட் அண்ட் மாஸ்டர். பாலக்ஸோ மாலிக். பாபா தான் சொல்றார் இல்லைங்களா? எப்பெல்லாம் வந்து நம்ம 4 பேர் கூட சேர்ந்து இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விட்டு கொடுக்கிற தன்மையோடு, வளைந்து கொடுக்கும் தன்மையோடு, எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சரியா இருந்துக்கிற அந்த ஒரு விஷயம். வெறுமனே சொல்லளவுல கிடையாது, மனசளவுல கிடையாது, நிஜமா உள்ளபூர்வமாக. ஏன்னா நமக்கு சந்தோஷம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்போ அந்த நேரத்துல பாலக்ஸோ மாலிக், அதாவது சைல்ட் அண்ட் மாஸ்டர். சைல்டுன்னா அப்படியே ஒரு குழந்தை போல வந்து கள்ளம் கபடம் இல்லாம அப்படியே வர விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, எதையும் தப்பாவோ ஒரு விமர்சிக்கும் ஒரு அந்த சுபாவம் எல்லாம் இல்லாம இருக்கிறது. மாஸ்டர் அப்படின்னா உங்களை நீங்க செய்யுங்கன்னு உங்களை கேட்டுட்டாங்கன்னா அந்த டைம்ல ஒரு குழந்தையா நான் ஏத்துக்கிட்டேன். நான் அப்படியே ஒரு மாஸ்டராக அதை எப்படி செய்தா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் சொல்லக்கூடிய தன்மையும் நமக்கு வேணும். சைல்ட் அஸ் வெல் அஸ் மாஸ்டர், ரெண்டும் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான விஷயம். சைல்டுன்னா ஒண்ணுமே தெரியாது, தெரியாதுன்னா அந்த விஷயத்தை செய்ய தெரியாம இல்லை. என்னை கேட்டுட்டாங்க நான் செய்யணும் அப்படின்னா நான் மாஸ்டர். அதை எப்படி ஆக சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். இல்ல மத்தவங்க செய்றாங்கன்னா, ஒரு குழந்தையை போல அவங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ அந்த நேரத்துல ஐ ஷுட் பி எ சைல்ட் அண்ட் மாஸ்டர். அதே போல இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறோமா, சென்டருக்கு போய் முரளிலாம் கேட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாரும் வீட்ல இருக்க போறோம். அப்ப நான் எப்படி இருக்கணும்னா, ஐ ஹாவ் டு பி எ லோட்டஸ். நான் ஒரு தாமரை பலர் போல விடுபட்டு இருக்கணும், அன்போட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல நம்ம முழு நாள்ல எங்கெங்க இருப்போமோ அந்தந்த இடத்துக்கு வேண்டிய தாரணையை நாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் என்ன ஆகும், அங்க போனதுமே நம்ம என்ன பண்ணணும், போறதுக்கு முன்னே நம்ம எப்படி இருக்கணும், நம்ம தெரிஞ்சு போற போது சேலஞ்சஸ் வரக்கூடிய சவால்களை, சவால்னா என்ன, இட்ஸ் நாட் நான் எனக்கு ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர் அப்படி இல்லை. என்னுடைய ஆத்ம உணர்வுல இருந்து நான் உடல் உணர்வுக்கு வராம இருப்பதுதான் ஒரு சவால். நம்ம சவால்னாலே யாரோ வந்து என்னவோ நம்மளை கேட்டுற போறாங்க, பண்ணிட போறாங்க அப்படின்ட்டு நாம நினைச்சுக்குவோம். இன்னும் யாருமே என்னுடைய எதிரியோ என்னுடைய டெஸ்ட் பேப்பரோ கிடையாது. என்னுடைய பயிற்சியில நான் எந்த அளவு இன்னைக்கு நான் கவனம் வச்சு நான் அந்த பயிற்சியை தொடர்றேன், எந்த அளவுக்கு வந்து அதை நான் விட்டுடுறேன் என்னுடைய விழிப்புணர்வுல இருந்து, அதுதான் எனக்கு பரீட்சை. என்னுடைய விழிப்புணர்வு தான் எனக்கு பரீட்சை. அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், உடல் உணர்வுக்கு வந்துட்டேன்னா நான் தோத்துட்டேன். அதுதான் எனக்கு சவால். இட்ஸ் நாட் அனதர் இன்னொரு மனிதரோ ஒரு சூழ்நிலையோ எனக்கு சவால் கிடையாது. என்னுடைய உள்ளார்ந்த ஸ்திதி அதுதான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாம இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் இதுதான் என்னுடைய பிராக்டிஸ் அப்படின்னு நாம தெளிவா இருக்கிறோம்னா நாம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துக்கு எக்ஸாக்ட்லி அந்த பிராக்டிஸ்ல இருப்போம். அப்ப அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த பிராக்டிஸ் இஸ் த ஷீல்டு. ஞானம் வந்து பாபா சொல்வார் இல்லையா, கத்தியாகவும் ஞானம் இருக்கும், நம்மை பாதுகாத்து கொள்ளும் அந்த கேடயமாகவும் ஞானம் இருக்கு, கத்தியாகவும். அதாவது ஞானத்தினுடைய சில கருத்துகள் கத்தி போல வேலை செய்யும். கத்தி என்ன பண்ணும், வெட்டிடும், முடிச்சிடும்.
கதைய, இல்லைங்களா? அது போல ஞானத்தின் சில விஷயங்கள், இப்ப ஈவன் தூய்மை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி தான் அது. ஏன்னா நமக்கு 7 நாள் பாடம் எடுக்கும் போதே பாபா வந்து சொல்லிடுறாரு, பிரம்மச்சரிய வாழ்க்கை தான் பிராமண வாழ்க்கை அப்படின்னு. ஸோ அதுல வந்து கத்தி தான், அதுல வந்து மார்ஜின்லாம் கிடையாது. 90%, 100% அப்படிலாம் அதெல்லாம் மார்ஜினே கிடையாது. தூய்மையா பிரம்மச்சரிய வாழ்க்கையா, எஸ் நோ, அவ்வளவுதான். அது கத்தி போல. கேடயம் அப்படின்னு சொன்னா, இப்ப சுத்தம் அப்படிங்கிற விஷயம், தூய்மைங்கிறது கத்தி மாதிரி, சுத்தம்ங்கிற விஷயம் வந்து கேடயம். கேடயத்தால என்ன பண்ணுவோம்? நம்மை பாதுகாப்போம். கத்தினால எதிரியை அட்டாக் பண்ணுவோம். ஆனா கேடயத்தினால நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இப்ப சுத்தம்ங்கிற விஷயம் வந்து கேடயம் போல. எந்த அளவுக்கு நான் சுத்தமாக இருக்கின்றேனோ, தூய்மையா இருக்கிறேன், அதே நேரத்துல நான் சுத்தமாக இப்ப சுத்தம்னு சொன்னாக்க டெய்லி டெய்லி ஐ ஹாவ் டு டேக் பாத். தினந்தோறும் நான் குளிக்கணும், காலையில குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கணும். நம்ம கேட்போமா, நம்ம வந்து டெய்லி குளிக்கணுமா அப்படின்னு? நோ. ஏன்னா டெய்லி குளிக்கிறது வந்து இஸ் கிளென்லினஸ், அது மெயின்டெனன்ஸ். ஸோ அது போல நாம எப்பொழுதும் அந்த சுத்தமாக இருக்கிறது வந்து கேடயம் போல. ஸோ இந்த மாதிரி நாம வந்து ஒரு தெளிவை வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் கூட நாம் இருக்கும் போதும் இதை இதை நாம மனசுல வச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஞானத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தாமரை மலர் திரும்ப பார்க்குறப்போ எந்த அளவுக்கு நாம உடல் உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கின்றோமோ, ஆத்ம உணர்வுல இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மால் தந்தையை அன்போடு நினைவு செய்ய முடியும். தந்தையும் நம்ம கிட்ட அந்த தூய்மை இருந்தால்தான் தந்தை நம்மிடம் ஈர்க்கப்படுவார். பாபா வந்து காந்தம் போல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஊசி கிட்ட தூய்மை இருக்கோ அந்த அளவுக்கு தான் காந்தம் கவரப்படும். அப்போ கடவுளுடைய அன்பை அனுபவம் பண்றது அப்படின்னு சொன்னாலே கடவுளுடைய பாதுகாப்பு குடை கீழே இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப அன்புங்கிற பாடத்துல வந்து பாபா என்ன சொல்றாரு, எல்லாருமே நம்ம எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே பாபா கிட்ட அன்புல பாசம்னு சொல்றாரு. அதே நேரத்துல அன்பு எந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் அனுபவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்மள எல்லாம் பாபா கேட்கும்போது, அதுலயும் கூட நாம என்ன பண்றோம்? பாபாவுடைய அன்பா அப்படின்னு என்னன்னு நமக்கு அது கொஞ்சம் எல்லாருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் ஆகலையே, சிலப்போ நல்லா இருக்கு, சிலப்போ நல்லா இல்லை அப்படின்லாம் நாம சொல்றோம். ஈவன் நம்ம குரூப்லயே கூட நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, 7 குணங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தபோது, அன்புக்கு தான் வந்து வி டுக் லாட் ஆஃப் டைம். அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் ஆச்சு அந்த அன்புனாலே என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3 வாரம் ஆச்சு. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம ரொம்ப ஒரு ஆழமாக சிந்தித்து, உண்மையில அன்புன்னா என்ன, அதையெல்லாம் நம்ம சிந்திச்சு அனுபவம் பண்ணாதான் நமக்கு புரியுமே. ஈவன் இப்போ நம்ம ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டிக்கிறோம் அப்படின்னா கூட, நம்ம என்ன பண்றோம், கையில வந்து ஒரு கயிறு வந்து நமக்கு சிஸ்டர் கட்டுறாங்க, இல்லைங்களா? பாபாவே கட்டுறதாக நம்மளுடைய நிமித்த சிஸ்டர் வந்து நமக்கு அந்த கயிறு கட்டுறாங்க, அதை கையில வந்து கட்டுறாங்க, அதுவும் ரைட் ஹேண்ட்ல கட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கயிறு கட்டிட்டா என்ன சொல்லுவோம், பக்தியில கூட விதவிதமா கலர் கலரா கயிறு எல்லாருமே கட்டியிருக்காங்க நிறைய பேர். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட கையில அவ்வளோ கயிறு கட்டியிருக்காங்க, சிகப்பா பிளாக்கா எல்லாம். அப்போ இந்த கயிறு என்ன காட்டுது, ஏன் இந்த கையில கட்டுறாங்க அப்படின்னா, இந்த கைகள்னால நாம நல்ல காரியத்தை செய்யணும். இந்த கையில தான், அதுவும் குறிப்பாக ரைட் ஹேண்ட், இதுல தான் நம்முடைய அஹ், எதிர்காலமே அடங்கி இருக்கு. நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே இந்த கையில தான் அடங்கி இருக்கு. ஏன்னா என்ன செயல் செய்யறோமோ அதற்கேற்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். ஸோ செயலை செய்வது எது? இந்த கை தான், இல்லைங்களா? அதனாலதான் இந்த கையில வந்து அந்த கயிறு வந்து கட்டுறாங்க. அப்போ சோ பாபா வந்து இப்ப நம்ம இந்த கயிறை கட்டிட்டா, பக்தியில வந்து சாமி கிட்ட கும்பிட்டுட்டு இந்த கயிறு கட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பாதுகாப்பு, அப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா, நமக்கு வந்து கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படி இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்முடைய செயல்கள்ல நாம கொண்டு வரமோ, அந்த அளவுக்கு தான் கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அதுதான் அதுக்கு அர்த்தம்.
இப்ப ராக்கி கையில கட்டுறாங்க, ஒரு கயிறு ஒருத்தர் கையில கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீமத் எந்த அளவுக்கு நாம, அதனாலதான் பாபா கையில கட்டுறார். காரியங்களை செய்வது இந்த கை, இல்லைங்களா? அப்போ இந்த கையினால எந்த அளவுக்கு ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ப்ரொடெக்ஷன். இட்ஸ் நாட் தட் கயிறு கட்டிட்டாலே எனக்கு கடவுளுடைய பாதுகாப்பு கிடைச்சிருமா அப்படின்னாலாம் கிடையாது. நோ மாயம், நோ மந்திரம். எவ்ரி திங் எல்லாமே 100% ப்ராக்டிக்கல். இந்த கையால நான் எந்த அளவு ஸ்ரீமத் கடைபிடிக்கிறேன் அந்த அளவுக்கு கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கு. நத்திங் மோர், நத்திங் லெஸ். ஓகேங்களா? நிறைய பாதுகாப்பு வேணும்னா 100% ஸ்ரீமத் எல்லாத்துலேயும், கனவுலையும் நினைவுலையும் எல்லாத்துலேயும் இருக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற அந்த கயிறு வந்து நாம கட்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ், இப்போ பிராமணர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளாம் இப்போ பிராமணர்கள் இல்லைங்களா? ஸோ பிராமணர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பிராமணர் அப்படின்னாலே ஒரு தூய பிறப்பு எடுத்திருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். தூய பிறவி. இப்போ நம்மளுடைய 84 பிறவியிலேயே ஆக உயர்ந்த தூய பிறவி எது அப்படின்னா, நான் ஒரு பிராமணராக பிறந்திருப்பதுதான். அதுக்கு அடுத்ததுதான் தெய்வ ஆத்மாவாக சத்தியுகத்துல பிறக்கிறது. ஏன்னா 84 பிறவியில முதல் பிறவி இந்த பிராமண பிறவி. கடவுளே நேரடியாக பிறப்பு கொடுக்கும் பிராமண பிறவி. அப்போ இந்த பிராமண ஆத்மா அப்படின்னா ஒரு தூய பிறப்பெடுத்தவர்கள். ஸோ நான் பிறவியிலேயே தூய ஒரு ஆத்மா அப்படின்னு நினைக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை இப்பதான் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது கலியுகமா இருக்கு. அந்த குழந்தை எவ்வளவு இருக்கும்? தூய்மையாக தான் இருக்க முடியும், இல்லைங்களா? ஏன்னா பஞ்ச தத்துவங்கள் தமோ பிரதானமாக இருக்கு. அந்த குழந்தையாக பிறந்திருக்கிற ஆத்மாக்கு கர்ம கணக்கு இருக்கு. சோ அப்படிதான் இருக்கு கலியுகத்துல பிறப்பு, இல்லைங்களா? அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, சத்யுகத்துல முதலாக ஒரு ஆத்மா பிறப்பு எடுக்கும் போது எப்படிப்பட்ட தூய்மை இருக்கும். அதை விட தூய பிறப்பை நான் இந்த சங்கம யுகத்துல எடுத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு பிறப்பு கொடுத்திருப்பவரே சர்வ சக்திவான் பரம்பிதா பரமாத்மா. பிரம்மா பாபாவினுடைய கமல திருவாயின் மூலம் நாம பிறப்பெடுத்திருக்கோம். இட்ஸ் a பியூர் பர்த். இதை வந்து நாம எந்த அளவுக்கு ஆழமாக உள்வாங்கி அனுபவம் செய்யறோம். இப்படிப்பட்ட தூய ஆத்மா நான் அப்படின்னு நினைக்கிறது ஆக உயர்ந்த சுப்ரீம் பரம பவித்ர ஆத்மா அப்படின்னு நாம நினைக்கிற போது நினைச்சு பார்க்கணும். வெறுமனே அந்த வார்த்தையை மட்டும் நம்ம எழுதுறதோ மனனம் பண்றதோ இல்லாம, இந்த பரம பவித்ர அப்படின்னாக்கா யார்? என்னுடைய பெற்றோர் யார்? சுயம் பகவான். யார் மூலம் எனக்கு பிறப்பு கொடுத்திருக்கிறார்? இந்த உலகையே பிரம்மாவின் மூலம் படைக்கின்றார். இந்த பிரம்மாவின் இந்த கமல திருவாயின் மூலம் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலி ஆத்மா நான், எப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மா நான் அப்படின்னு இதையெல்லாம் நாம அனுபவம் பண்ணணும் தியானத்துல. அப்புறம் நான் மட்டும் வந்து ஒரு தூய ஆத்மா மட்டும் கிடையாது. நான் பிறந்திருக்கும் நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, இந்த முழு கல்பத்திலையும் அதி மங்களகரமான சங்கம யுகம். இதை விட ஒரு தூய நேரமே இல்லை. ஏன்னா பரமாத்மா நேரடியாக பூலோகத்துல அவதரிச்சிருக்கிற நேரம் இந்த தூய நேரம். இந்த தூய நேரத்துல நான் ஒரு தூய பிறப்பெடுத்திருக்கிறேன். அப்புறம் இந்த காலம், இப்ப நடக்கிற இந்த காலமும் கூட எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதி தூய்மையான காலம், சங்கம யுகம். சோ இந்த வியாழ சகுனம் பொருந்திய இந்த நேரத்துல நான் பிறப்பெடுத்திருக்கிறேன். அப்போ எனக்கும் இந்த பிறப்பு எடுத்ததுனால எனக்கு முதல்ல நான் பெற்ற என்ன ஒரு உறவு முறை அப்படின்னா, பரமாத்மாவோடு என்னுடைய பெற்றோர், தாய் தந்தை அப்படிங்கிற அந்த தூய உறவு முறை. அதன் பிறகு அவரே எனக்கு ஆசிரியராக சத்குருவாக இருந்து கற்பிக்கின்ற அந்த கற்பினைகள், பாடம் பாடம் க படிப்பினைகள் எப்படி நான் படிக்கிறேன், அதனால என்னுடைய எண்ணம் சொல் செயல் எவ்வளவு தூய்மையாக இருக்கு. இதனாலதான் பிராமண ஆத்மாக்கள் வந்து ஸ்தூல ரூபத்துல நாம இருந்தாலும் கூட கனவுலையும் கூட எந்த ஒரு தூய்மையற்ற தன்மையினுடைய பெயரோ சுவடோ எதுவுமே நமக்கு வரக்கூடாது.
ஏன்னா இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்வமான்ல நாம இருக்க இருக்க இயல்பாகவே தூய்மையற்ற தன்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நாம எப்படி நம்மளை நினைக்கிறோம் தூய்மையான ஆத்மா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம பயிற்சி செய்து அனுபவம் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு பிராமணர் அப்படின்னா ஆக உயர்ந்த மரியாதை கோட்பாடுகளை கடைபிடிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிராமணர் அப்படின்னு சொன்னாக்க அதன் பிறகு ஏன் பிராமண வாழ்க்கையில தூய்மை ஏன் அஸ்திவாரமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, சங்கம யுகத்தினுடைய சொத்தே இந்த தூய்மை தான். இப்போ ஒருத்தருக்கு சொத்து இருக்கு அப்படின்னாக்கா அவர் வாழ்க்கையில ஒரு வீடு, நிலம் இதெல்லாம் இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு எல்லாமே, இல்லைங்களா? அது போல சங்கம யுகத்துல ப்ராஸ்பெரிட்டி, அதாவது நம்மளுடைய செழிப்பு அப்படின்னாலே அது இந்த தூய்மை தான். அது போல பிராமண வாழ்க்கையினுடைய மேன்மையான அலங்காரம் என்ன அப்படின்னா தூய்மை தான். தூய்மையே இல்லைன்னா ஒருத்தர் தன்னை பிராமணர் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. மேன்மையான அந்த பாக்கியம், அந்த அலங்காரம் அப்படின்னா அது தூய்மை. தூய்மை தான் நம்முடைய ஆதியான அனாதியான குணமாக இருக்கு. நம்முடைய ரூபமும் தூய்மை தான். வெறும் ஒரு லைட் அப்படின்னா அந்த லைட்ல எந்த கலப்படமும் இல்லை, சுத்தம். அப்புறம் பிராமண வாழ்க்கையினுடைய மூச்சு அப்படிங்கிறதும் தூய்மை தான். அப்போ 21 பிறவிகளுக்கான நம்முடைய வெகுமதி எதன் அடிப்படையில கிடைக்குதுன்னா பியூரிட்டி தான். இப்ப நம்ம எல்லாரும் இங்க முடிஞ்சு சத்தியுகம் போறோம். சத்தியுகத்துல யார் ராஜா ராணி, யார் மந்திரி, யார் அரண்மனைக்குள்ள இருப்பாங்க, யார் வெளியில இருப்பாங்க, யார் பிரஜைகள். அப்புறம் சிலப்போ பாபா சொல்றார், உடல் உணர்வுல இருந்து நம்ம அந்த உடல் உணர்வை வெல்ல முடியாத இருந்தவங்க தான் அங்க கிரிமட்டோரியம், வாட் யூ கால் தட், தமிழ்ல என்ன சொல்வீங்க? பிணம் எரிப்பவர். அது அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் யார் இருப்பாங்கன்னா சங்கமயுகத்துல உடல் உணர்வை வெல்ல முடியாதவர்கள். ஸோ அப்போ சத்யுகத்துல ஒரு பொசிஷன்னா ஒரு பதவி. எதன் அடிப்படையிலன்னா ஆதி முதல் அந்தம் வரை எல்லாமே தூய்மையின் அடிப்படையில தான் அங்க நம்பர்ஸே உருவாக்குது. அதனாலதான் பாபா சொல்றார் 21 பிறவிகளினுடைய பெரு பேற்றுக்கு, அதாவது பிராப்தியினுடைய அடிப்படையாக இருப்பது தூய்மை தான். அப்புறம் இந்த தூய புத்தி என்பதுதான் ஆத்மாக்கள், குழந்தைகள் தந்தையை சந்திக்கிறோம், இல்லைங்களா? இன் நாம சந்திக்கிறது அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு மதுபன் அண்ட் மீட்டிங் பாபா தேர். ஒவ்வொரு நாளுமே நாம பாபா கூட முரளி எப்போ நம்ம கனெக்ட் பண்றோம் ஆசிரியராக, அமிர்த் வேளால தந்தை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக இருப்பதே தூய புத்தி தான். இப்ப நம்மளுடைய புத்தி இன்னைக்கு ஃபுல்லா உடல் உணர்வுல மாட்டிட்டு இருக்கு. உடல் உணர்வுலன்னா இன்னைக்கு இப்ப உங்களுடைய ஒரு பாகத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நாடகத்துல. அப்ப அந்த விஷயங்கள்ல நீங்க முழுசா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுலயே உங்க புத்தி ஈடுபட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த புத்திக்கு தூய்மை இல்லை. அப்ப என்ன பண்றது? அப்ப இதையெல்லாம் விட்டுடலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஒரு விஷயம் வருது, ஒரு கணக்கு இருக்கு, ஒரு விஷயம் வருது. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் தெரியுதா தெளிவா? இல்லையா நேரா போய் பாபா ரூம்ல உட்காரணும், பாபாட்ட பேசணும். அப்படியும் எண்ணங்கள் இருக்கா லெட்டர் எழுதணும், பாபாட்ட வச்சுட்டு உங்களுடைய காரியம் என்னவோ அதுல நினைவுல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கணும். எந்த அளவு சமர்ப்பண் பண்றோமோ பாபா கிட்ட அந்த அளவுக்கு பாபாவுடைய டச்சிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை போய் நம்ம உலகாய விஷயத்துல செய்யறோம் வரோம் அப்படின்னா நம்ம புத்தியினுடைய தூய்மையை நம்மளால வச்சிருக்க முடியும். இதன் அடிப்படையில வி கேன் ஹாவ் எ மீட்டிங், பாபாவோட சந்திப்பை நம்மளால கொண்டாட முடியும். இதுதான் பியோர் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றது. இதுக்கும் நமக்கு தூய்மை தான் அவசியமாக இருக்கு. அது போல சங்கம யுகத்தில் எந்த பேரு நமக்கு வேணும், பாபா கிட்ட இருந்து என்ன நாம எடுத்துக்கணும் அப்படின்னாலும் சுத்தம் இல்லாமல், தூய்மை இல்லாமல் நம்மளால எதையுமே எடுக்க முடியாது பாபாட்ட. சுத்தம்
நம்மளுடைய மனோபாவம், ஆட்டிடியூட் எல்லாத்துலயும் சுத்தம் வேணும். அது போல நாம ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு ஸ்திதியை நாம பெறணும்னா அதுக்கு கூட அடிப்படை என்னன்னா தூய்மைதான். தெய்வ ஸ்திதி அப்படின்னாலே தூய்மைதான் அடிப்படை. சோ இந்த அளவுக்கு தூய்மை ஏன் பிராமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம்னா இந்த மாதிரி பல காரணங்கள் அடிப்படையாக தூய்மை இல்லாம பிராமண வாழ்க்கையை ஆரம்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தூய்மைதான் பிரதானம். பிராமணர் அப்படின்னாலே தூய்மைதான். ஓகேங்களா? சோ அப்போ இந்த தூய்மை இந்த அளவுக்கு முக்கியமான தூய்மை தான் முக்கியம் அப்படின்னா தூய்மைனா என்ன? ம்? தூய்மைனா என்ன அப்படின்னாக்கா வெறுமனே ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் தூய்மை கிடையாது. ஆனா ஆரம்பிக்கிறப்ப அதுதான் அஸ்திவாரம் அப்படின்னா பிரம்மச்சரிய வாழ்க்கை. நாம இந்த பிரம்மகுமாரி வந்து இந்த ஞானம் நம்ம பழகணும், இதுதான் வாழ்க்கை சரி அப்படின்னா உடனடியாக செய்ய வேண்டியது இதுதான். தூய்மை தான். வெங்காயம் பூண்டெல்லாம் அப்புறம் வரும், தன்னால எல்லாமே வந்துரும். ஆனா இது புரியணும். பிரம்மச்சரிய வாழ்க்கை தான் அடிப்படை, இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது புரியணும். அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதை நாம செய்து கொண்டு இருக்கும் போதே இந்த விகாரங்கள் 5 விகாரங்கள் வந்து எப்படி வந்துச்சு, இந்த விகாரங்கள் மீது நாம வெற்றி கொள்ளணும். அப்புறம் பஞ்ச தத்துவங்கள் மீது வெற்றி கொள்ளணும். பஞ்ச தத்துவம்னா அவ்வளோ பெரிய கடலா இருக்கே, இத போய் நான் எப்படி, எனக்கு கடலை பார்த்தாலே பயமா இருக்கே, இதை போய் நான் எப்படி வெற்றி கொள்வேன்? வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் வேற, இந்த இடத்துல பஞ்சபூதங்கள்னா இந்த உடல் பஞ்ச தத்துவங்கள்னால இருக்கு. சோ இந்த உடலை வெற்றி கொள்வது அப்படின்னா இந்த கண், காது, மூக்கு, வாய், மெய், இந்த 5 புலன் எந்திரங்களையும் 5 விகாரங்களையும் வெற்றி கொள்வது அப்படின்னா அது தூய்மை. ஓகேங்களா? அது அப்புறம் ஹம்சோ சோகம் அப்படின்னா நான் எப்படி இருந்தேனோ தெய்வ ஆத்மாவாக அதே போல நான் இப்படி திரும்பி ஆகும். முழுமையான லைட்னஸ். இப்ப வெறும் ஒரு நான் ஆத்மா லைட்னா ஒரு ஒளின்னா அதுக்கு என்ன வெயிட் இருக்கு? அந்த அளவுக்கு மனசு வந்து பாரமே இல்லாம லைட்டா அப்படி இருக்கிறது ஒரு தூய்மை. ஓகேங்களா? சோ இந்த அளவு வந்து இன்னும் நம்ம தூய்மையை வந்து நிறைய, இது வந்து பேசிக். நம்ம இன்னும் வந்து நிறைய முரளி கேட்கிற போது கவனம் கொடுத்து நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்ப இப்போ நாம எப்படி இருக்கிறோம், பாபா கிட்ட நாம வரும்போது நாம எப்படி இருக்கிறோம்னாக்கா தூய்மையற்றவர்களா இருக்கிறோம். ஏன்னா 63 பிறவிகளாக கீழே வந்து கர்மங்கள் நிறைய சேர்த்து நம்ம என்ன விகாரங்கள்ல எல்லாம் வந்து அடிமையாயிட்டோம். ஸோ இந்த தூய்மையற்ற தன்மையிலிருந்து நாம எப்படி தூய்மை ஆகிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம், பரிமாற்றம் எப்படி வரும் அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். நம்ம பாபாட்ட வரும்போது என்ன பண்றோம், வரப்ப நம்ம அறியாமையில இருக்கோம், இக்னரன்ஸ். அறியாமைன்னா ஒண்ணுமே தெரியல, நம்மளையே யாருன்னு தெரியல, இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோன்னே தெரியல, இந்த உலகம் என்ன எவ்வளவு பெருசு ஒண்ணுமே தெரியல, ஏன் இந்த குடும்பத்துக்கு வந்து உள்ள நாம பிறக்கணும் அது தெரியல, ஏன் இவங்க அப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் சில பேர் பணக்காரரா இருக்காங்க, சில பேர் நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, எதுவுமே தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் சம்பாதிக்க கொஞ்சம் படிச்சிருக்கோம், ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க தெரியுது, ஒரு உறவு முறைகள்ல ஓரளவுக்கு தெரியுது, அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஞானமும் இல்லை. சுத்தமா அறியாமையில வரும். அப்ப எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற போது நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு ஊருக்கு போறீங்க, இங்க இருந்து நம்ம வந்து மேப்ல தான் பார்த்துருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், யூரோப் எல்லாம். இப்ப நம்மள வந்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு கிராமம், சென்னையெல்லாம் கிடையாது, நல்ல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருந்து நம்மளை கொண்டு போய் யூகேல வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, லண்டன்ல. நமக்கு எப்படி இருக்கும்? ஏதாச்சும் லண்டனை பத்தி நமக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வச்சிருக்கிற அந்த ரூபாய், அந்த 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின், இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க நம்ம பயன்படுத்த முடியுமா? தெரியாது. அதனால அந்த பணத்தையே கொண்டு போயிருப்போம். அந்த ஊர்ல எங்க என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியாது, யாரையுமே தெரியாது.
எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் அறியாமை, இக்னரன்ஸ்னா அதுதான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. அந்த மாதிரி நிலையில தான் இந்த உலகத்தை பற்றிய விஷயங்கள்ல அப்படிப்பட்ட அறியாமையோட தான் நம்ம பாபா கிட்ட வரோம். அப்ப இவ்வளவு தெரியாத தன்மை இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? எதை பார்த்தாலும் குழப்பம்தான் இருக்கும். இந்த பக்கம் போலாமா? என்ன பண்ணணும்? என்ன கேட்கணும்? யார்கிட்ட போகணும்? எனக்கு என்ன வேணும்? நான் யாரு? எல்லாமே குழப்பம். அப்படி இருக்கிற போது நம்ம நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளோ குழப்பம் இருந்துச்சுன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும். நிலையற்ற தன்மை இருக்கும். இதனால என்ன, எப்போதும் நமக்கு ஒரு தைரியமா இருக்குமா? எப்ப பார்த்தாலும் பலவீனமா இருக்கும். அதனால பயமே எப்போதும் நம்மளை ஆட்கொண்டு இருக்கும். இதுதான் தூய்மையற்ற தன்மையில ஆத்மா இருக்கும்போது ஆத்மாவோட நிலைமை என்னன்னா இப்படிதான் இருக்கு. குழப்பத்துல இருக்கு. ஒரு நிலையற்ற தன்மையே இல்லை. பலவீனமா இருக்கு. அதனால ஆத்மா பயப்படுது. என்ன பண்றது? இதுதான் தூய்மையற்ற தன்மை. இன்னைக்கும் நமக்கு இந்த 5 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு அப்பப்ப தலையெடுக்குது நமக்குள்ள அப்படின்னா நாம அந்த நேரத்துல அந்த விஷயத்துல இன்னும் நாம தூய்மை அற்றவர்களாக தான் இருக்கிறோம். இதெல்லாம் செக்கிங் பாயிண்ட். நாம தான் வந்துட்டோமே அப்படின்னு நாம நினைக்க கூடாது. குழப்பமே வராம இருக்க நம்ம வாழ்க்கையில நிலையற்ற தன்மையே இல்லை, எப்போதும் நான் ஸ்திரமா இருக்கிறோன்ட்டு இருக்கோமா? வீக்னஸே வரல, பயம்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்லாம் இருக்கிறோமா? அப்பப்ப இந்த குணங்கள்லாம் எட்டி பார்க்குது அப்படின்னா அந்த நேரத்துல எந்த ஒரு தூய்மையற்ற தன்மை என்கிட்ட இருக்கு. நான் எப்படி தூய்மையை அப்ப கொண்டு வந்தா இந்த குழப்பம் என்னை விட்டு போகும், எப்படி இந்த பலவீனம் என்னை விட்டு போகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இந்த நிலைமையில நாம வரும்போது பாபா என்ன பண்றார்? நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்து அறியாமை அப்படிங்கிற அந்த இருளை போக்குறார், புரிய வைக்கிறார். நான் யார்? ஆத்மாவா, உடலா? நான் உடலுக்கு மாஸ்டரா இல்லது அடிமையா? இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கும் கூட நம்ம எத்தனை பேர் நம்புவோம் இந்த உலகம் எனக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு, ஆத்மா நான் நல்ல சௌகரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்குன்னு நாம நம்புறோமா? இவ்வளோ பெரிய உலகம் எனக்காகவா? எனக்காகவா படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கா? ஆனா அதுதான் நிஜம். அப்போ பாபா என்ன பண்றார்? அறியாமைங்கிற இருளை ஞானத்தை கொடுத்து போக்குறார். ஒரே ஒரு தரம் 7 நாள் பாடத்துல இல்ல. அந்த அறியாமை அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. 63 ஜென்மமாக இருந்தது. அதனால டெய்லி 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 பாபா நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அதனால அதை ஒரு சடங்காக நாம படிக்காம என்ன பாபா சொல்ல வர்றார், என்ன எனக்கு புரிய வைக்கணும்னு இன்னைக்கு பாபா பாக்குறார் அப்படின்னு இந்த ஒரு விழிப்புணர்வுலயே இருந்து நாம ஞானத்தை கேட்கணும். அப்போ நமக்கு இன்னைக்கு டெய்லி டெய்லி நமக்கு அந்த அறியாமை போகணும். விஷயம் நீங்க முதவே நிறைய வருஷமா நீங்க கேட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா அது இன்னைக்குதான் கண்ணவே திறக்கும். இன்னைக்குதான் அந்த விஷயமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அது ஞானத்தை கொடுத்து பாபா அறியாமையை போக்குறார். அதுக்கப்புறம் இந்த ஞானம் கிடைச்ச பிறகு என்ன ஆகும்? பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஸ்ரீமத்னா எதை எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்க்கணும்னா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஷயத்தை புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கலைன்னா நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. ஸோ ஸ்ரீமத் அப்படின்னா வழிகாட்டல். இந்த வழியில நீங்க போனீங்க அப்படின்னா இது கிடைக்கும், இப்படி செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக பாதையை காட்டுறார். அதான் ஸ்ரீமத். நம்ம ஸ்ரீமத்னா அது ஏதோ ஒரு பெரிய சட்டதிட்டம், அதை இப்படி செஞ்சாதான், இல்லைன்னா அந்த சட்டம் நம்ம ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு அது என்னவோ ஒரு ஒரு கோல் மாதிரி நாம வச்சு அப்படி பார்க்க கூடாது. லா அப்படிங்கிற மாதிரி இந்த வழியில நீங்க போனீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஜிபிஎஸ் போடுறோம், அது அழகா காட்டுது. அந்த வழியில நாம போறோம், போனா அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவோம், நமக்கு தெளிவா தெரியுது. அது போல ஸ்ரீமத் அப்படிங்கிறத நாம
எந்த அளவு நாம பின்பற்றி கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சரியான பாதையில நாம போறோமே தவிர நம்மளை பயம்புறுத்துறதோ நம்மளை மிரட்டுறதோ கிடையாது ஸ்ரீமத் அப்படின்னாக்கா. ஸோ இந்த வழியில நாம போற போது வழி சரியான வழியாக இருப்பதனால நமக்கு நிலையற்ற தன்மையே வராது. ஸ்டேபிளா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஸ்திரமா. ஏன்னா ரோடு சரியான வழி, வழி வந்து சரியான வழி போறது. அதனால நாம ஸ்திரமா இருப்போம். இதனால நாம என்ன ஆவோம்னா நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் முடிந்து போயிடும். நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்போம். அப்படின்னா என்னன்னா படைப்பாற்றல். மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா எல்லா சக்தியும் இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்தி எனக்கு வேண்டியதை நான் உருவாக்கி கொள்கின்றேன் இல்லைங்களா? அப்போ எனக்கு வேண்டியதை நான் உருவாக்கும் போது என்னால அதை முடியும்னா எங்க இருக்கும் பயம்? தன்னம்பிக்கை வருமா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் தூய்மையற்ற தன்மையிலிருந்து நாம் இப்போ தூய்மை ஆகிறோம் அப்படின்னாக்கா இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த 5 விகாரங்களை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோமா? அப்ப அந்த 5 விகாரங்கள், ஃபர்ஸ்ட் விகாரம் என்னன்னா பயம் தான் ஃபர்ஸ்ட் விகாரம். ஓகேங்களா? பயம்னா என்னன்னா நான் வச்சிருக்கிறத வந்து இழந்துருவேனோ அப்படின்னு ஒரு பயம். அந்த பயம் இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுதுன்னா மற்ற விகாரங்கள் எல்லாம் வந்து நம்மள பிடிச்சுக்குது. அப்போ பாபா என்ன சொல்றார்? அந்த 5 விகாரம், ஃபர்ஸ்ட் 5 விகாரம் செகண்டரி, 2ஆம் பட்சமாக இன்னும் 5 விகாரம். இந்த 10 விகாரங்களும் எப்போ வரும்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சுனாலே இந்த மற்ற விகாரங்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒண்ணு பின்னால ஒண்ணா வந்துடும். ஸோ இப்போ இந்த பயத்தை எப்படி நான் வெல்லணும்னா பயமற்ற தன்மைக்கு வரணும். அப்ப அது எப்படின்னா ஒரே ஒரு பயிற்சி, நான் ஆத்மா, நான் இறக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் யாராலையும் என்ன வெட்ட முடியாது, கொல்ல முடியாது, எரிக்க முடியாது, ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. நான் ஓர் அமைதியான ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னு பழக 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 ஸ்தூல பயத்துல இருந்து எல்லா பயமும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம கிட்ட இருந்து போறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ எப்போ பயமற்ற தன்மை நம்ம கிட்ட வருதோ அப்போ இந்த காமம் அப்படிங்கிற அந்த விகாரத்தை எப்படி நாம மாத்தணும்? ஏன்னா பரிமாற்றம் தானே, டிரான்ஸ்பர்மேஷன். எதை எதையாக மாத்தணும்? இப்ப விகாரங்களை எல்லாம் நாம தான் மாத்தணும் ஒன்னொன்னா. என்ன அப்படின்னு இப்ப காமம் அப்படின்னா நாம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா ரொம்ப உடல் ரீதியா நம்ம புரிஞ்சுக்கும் போது காமம் அப்படின்னா இன்னொருத்தர் உடல் மீது ஒருத்தர் ஆசைப்படுறது காமம் இல்லைங்களா? ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன காமம்னாக்க? ஒரு தீவிரமான ஆசை. அதுதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா தீவிரமான ஆசை. சோ இப்ப எதன் மீது நமக்கு தீவிரமான ஆசை இருக்கு? அப்போ அது காமம் ஆயிடும். இப்ப மற்றவருடைய உடல் மீது அப்படி தீவிரமான ஆசை இருக்குன்னா அது வந்து காமம். இப்போ இன்னொருத்தருடைய, இப்போ நம்முடைய சொந்த எண்ணங்கள் மீது நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஆணவம். சோ இப்படிதான் விகாரங்கள் பிறப்பெடுக்குது. சோ இப்ப இந்த காமம் அதாவது ஒரு தீராத ஆசை, அதை எப்படி எதுவாக நான் மாத்தணும் அப்படின்னா சுப் காமனா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? பியோர் ஃபீலிங்ஸ், தூய உணர்வுகள், தூய ஆசைகளாக மாத்து. தூய உணர்வுகள், பியோர் ஃபீலிங்ஸ் அண்ட் பியோர் டிசையர்ஸ். தூய ஆசை, தூய ஃபீலிங்ஸ். பியோர் ஃபீலிங்ஸ் அப்படின்னா தன்னலமற்ற, ரொம்ப ஒரு எதுவுமே நானுங்கிறதே அங்க இல்லை. அந்த ஃபீலிங்ஸ் தான் பியோர் ஃபீலிங்ஸ். என்னை பற்றிய ஒரு உணர்வே இல்லை. நான் அப்படின்னாலே அது ஒரு ரொம்ப ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் வந்து வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். அது எங்கேயோ நான் என்ற அந்த வார்த்தையே வரக்கூடாது. அது இல்லாத ஒரு உணர்வு, தூய உணர்வு. இப்போ நானுங்கிற ஒன்னே இல்லாம மத்தவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யணும், எல்லாருக்குமே நன்மை மட்டுமே செய்யணும் அப்படின்னா அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கும்? நானே அங்க கிடையாது. நானுங்கிற ஒரு சொல்லோ ஒரு உணர்வோ ஒரு ரூபமோ எதுவுமே இல்லை. மற்ற எல்லாருக்குமே நன்மை மட்டுமே செய்து கொண்டே இருக்கணும். அந்த உணர்வு தான் பியோர் ஃபீலிங்ஸ். பியோர் டிசையர், உண்மையான ஆசை என்ன அப்படின்னா
நான் பாபாவிற்கு சமமாக இருக்கணும். பொசிஷன்னால இல்ல. உலகத்துக்கே கடவுள் ஒரே ஒருத்தர் தான். அந்த பொசிஷனுக்காக நான் பாபா போல இருக்கணுங்கிறது இல்ல. பாபா எப்படி எல்லாருக்குமே கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். எதையுமே அவர் எதிர்பார்க்கவே அவருக்கு தெரியாது. அதுபோல நான் பாப் சம்மானா, அதுதான் நம்முடைய ஆசை, பியோர் டிசையராக இருக்கும். ஸோ இப்போ இந்த தீராத ஆசை, காமம் தீராத ஆசைனா, எதற்காக தீராத ஆசை இருக்கணும்னா, இந்த சுத்தமான உணர்வுகளும் சுத்தமான ஆசையும் இதுவாக மாத்திடணும். காமத்தை, இந்த ஒரு தீராத ஆசையை, இந்த ரெண்டுக்காகத்தான் என்னுடைய ஆசையே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, நமக்கு காமம்ங்கிற விகாரம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. நான் இப்போ எப்பெல்லாம் நமக்கு வேற எந்த விஷயங்களாவது நம்மளுடைய புத்தியை ஈர்க்குமோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஏன் நான் இதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம புத்தியை கொண்டு இந்த தூய உணர்வுகளால நிரப்பணும். இப்படியாக காமம் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம தூய ஃபீலிங்ஸ், பியோர் டிசையரா மாத்தணும். அதுக்கப்புறம் ஆணவம், நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் சிந்திக்கிறது தான் ரைட்டு, தீவிரமான ஒரு உணர்வு, நான் நான் யார், ஒரு ஆணவம். அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா, அதை நம்முடைய ஸ்வமானாக மாத்தணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையாக. அது எப்படின்னாக்கா, நான் ஆத்மா, நான் பாபாவின் குழந்தை. நமக்கு எத்தனை ஸ்வமான் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வமான் எல்லாம் பயிற்சி பண்ண 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 அழியக்கூடிய நான் கிடையாது. இந்த அழிவில்லாத சுமானமாக ஆணவத்தை மாத்தணும். அப்புறம் பேராசை இருக்கு, கிரீட். கிரீடுன்னா எல்லாமே எனக்கு வேணும், எனக்கே எல்லாம் வேணும். இந்த பேராசை எப்படி மாத்துறது அப்படின்னாக்கா, ஒரு ட்ரஸ்டியாக, எந்த அளவுக்கு நமக்கு பேராசை இருக்கோ, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் இருக்கோ, அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை அப்படி ட்ரஸ்டியாக ஒரு நம்ம குடும்பத்துல இருந்தாலும் கூட எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, நானே பாபாக்கு சொந்தம், என்கிட்ட இருக்கிறது எல்லாம் பாபாக்கு சொந்தம். எதை நாம வாங்கணும், எதை பண்ணனாலும் பாபாக்காக வாங்கணும் பண்றோம் அப்படின்னு அந்த நினைப்புலயே இருந்து நம்ம செய்யும் போது, ட்ரஸ்டியாக இருக்கும்போது, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது, நமக்கு பேராசை அப்படிங்கறத இப்படி மாத்தணும். பற்று, அட்டாச்மெண்ட் எப்படி மாத்தணும்னா, லவ்விங் அண்ட் டிட்டாச்ட். பற்றுன்னா என்னுடையது. இப்ப நம்ம முதல் 2 பாடத்துல பயிற்சி பண்ணோம் இல்லையா, என்னுடையது என்னுடையதுன்னு எத்தனை விஷயத்த நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணுமே என்னுடையது கிடையாது. என்னுடையவர் ஒரே ஒரு பாபா தான். பற்றை லவ்விங் அண்ட் டிட்டாச்சா மாத்தணும். அப்புறம் கோபம் அல்லது சோகம். அது ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா, கோபம் சுப்பீரியாரிட்டி. இப்ப நம்ம கோபத்தை சில இடத்துல வெளிப்படுத்துவோம், சில இடத்துல சப்ரஸ் பண்ணுவோம், வெளியில காட்ட முடியாது, அதனால அது சோகமா ஆக்கி உட்காந்துருக்கோம் உள்ள. கோபம்தான் சோகத்தினுடைய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு உள்ள உட்காந்துருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க கோபத்தை காட்ட முடியாது. காட்டக்கூடிய இடத்துல காட்டிடுவீங்க, காட்ட முடியாத இடத்துல அதை சோகமா வச்சிருப்போம். ஸோ இதை எப்படி மாத்தணும்னா, இந்த 4 விகாரங்கள் எப்ப நிறைவேறவில்லையோ, அது நிறைவேறலைன்னா அது கோபமாக வெளிப்படும். இப்ப நம்ம கூட கோபம் வருதுன்னா, ஏன் வருதுன்னா, இந்த 4ல ஏதோ ஒண்ணு நிறைவேறாம இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாதான் கோபம் வருது. ஸோ கோபமே ஒரு பெரிய இது கிடையாது. இந்த 4 விஷயங்கள்ல எது நாம் வெற்றி அடையலையோ, அந்த விஷயம் கோபமாக வெளிப்படும். அப்போ கோபத்தை எப்படி மாத்துறது அப்படின்னா, சகித்து கொள்ளும் சக்தியாக மாத்தணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன, கோபம்ங்கிற உணர்வு வரும், ஆனா அதை வெளியிலயும் காட்டக்கூடாது, உள்ளயும் உணரக்கூடாது. வந்ததுன்னு தெரியணும், அது அப்படியே பாபாட்ட கொடுத்து முடிச்சிடணும். எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாது. ஆனா எனக்கு பாபா கொடுக்க சொன்னீங்க பாபா, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சும்மாவே உட்காந்துருங்க, கொடுக்குறேன்னு பாபா மேஜிக் பண்ணி எடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், உங்களால இன்னும் இப்ப பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி, உங்களுக்கு சகிச்சுக்கிற சக்தி அதிகமாகி இருக்கிறத உங்களால உணர முடியும். நமக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னா கூட, பாபாவுடைய மேஜிக் என்ன அப்படின்னா, சரியான நேரத்துல அந்த கருத்தை நம்ம விழிப்புணர்வுல வச்சிருந்தோம் அப்படின்னாலே மேஜிக் நடக்குது.
நான் பெரிய ஒரு புத்திசாலியா இருக்க வேண்டாம். பாபாட்ட படிச்சு படிச்சுதான் நான் புத்திசாலி ஆவேன். வரும்போதே நான் புத்திசாலியா இருக்க மாட்டேன். புத்தி இல்லாம தானே இப்படி ஆயிட்டோம் நாம, இல்லைங்களா? சோ அப்ப கோபம் அல்லது சோகம் இந்த ரெண்டுத்தையுமே நான் எப்படி மாத்தணும்னா, ஆன்மீக நஷா, குஷி, சந்தோஷம், ஆன்மீக சந்தோஷமாக மாத்தணும். சகிப்புத்தன்மையாக அது மாறிடும் அந்த கோபம். ஓகேங்களா? சோ இது தூய்மையற்ற தன்மை. இப்போ நடைமுறை வாழ்க்கையில நான் எப்படி தூய்மையை பழகிறது? சரி, நான் முரளிலாம் கேட்டுட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், தியானம் எல்லாம் பண்றேன். இப்போ நான் நடைமுறையில நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த உம் நடைமுறையில நான் ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தூய்மையை இந்த சூட்சும சக்திகள் இருக்கு இல்லையா, மனம், புத்தி, சுபாவம், இந்த மூணுத்துலயும் நான் தூய்மையை பழகணும். 5 உறுப்புகள், புலன்கள் இருக்கு இல்லையா, இதுல நான் தூய்மையை பழகணும். அப்போதான் நடைமுறையில நான் தூய்மையை பழக முடியும். இப்போ எண்ணம், சொல், செயல், இதுல நான் தூய்மையை பழகணும். இப்ப மனசு அப்படின்னு சொன்னா, மனசுல எப்படி தூய்மையா பழகிறது அப்படின்னாக்கா, மனதினுடைய ஆதியான தன்மை பூ போன்றது, பால் போன்றது அப்படின்னு மனசுன்னு நான் நினைக்கிறப்போ, இப்ப நான் மனம், புத்தி, சுபாவம் அமைச்சர்கள் அப்படின்னு பாக்குறோம். ராஜா ஆத்மா. அப்போ ராஜா மனசுகிட்ட என்ன பேசணும் அப்படின்னா, மனமே, உன்னை பத்தி உனக்கு தெரியுமா? உன்னுடைய மகிமையை நீ அறிவாயா? நீ பூ போல இருப்ப. நீ பால் போல சுத்தமான தன்மை. நீ ஒரு கடவுள் குடியிருக்கிற ஒரு கோயில். இதெல்லாம் தான் உன்னை பற்றிய ஒரு பெருமையாக இருக்கு அப்படின்னு மனதினுடைய பெருமையை ராஜா மனதிற்கு எடுத்து சொல்லணும். நீ யாரு தெரியுமா? நீ எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? சாதாரணவங்களுக்கு இடம் இல்ல. ஆனா கடவுளே குடியிருக்கிற ஒரு கோயில் தான் உன்னுடைய உன்னுடைய இடம், மனம். உன் 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 இடத்துலதான் கடவுளே குடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு ஒரு தூய்மையான விஷயம். அப்படி இருந்த நீ, ஆனா என்னை நான் ராஜான்னு மறந்ததுனால நான் உனக்கும் வழிகாட்டல் கொடுக்க முடியல. அதனால நீ என்ன ஆயிட்டேன்னா, இன்னைக்கு குதிரை மாதிரி இருக்கிற, வேகமா போற, குரங்கு போல நீ தாவிக்கிட்டே இருக்க இங்க அங்க அப்படின்னு அந்த ராஜா அமைச்சரோட பேசணும். மகிமை, மனதினுடைய தூய்மை தன்மையை மனதிற்கு எடுத்து சொல்லி மனதுக்கு புரிய வைக்கிறது. இப்படியே தூய்மையை நாம நடைமுறையில பழகணும். அப்போ புத்திக்கு என்ன தூய்மை, ராஜா என்ன சொல்வாரு அப்படின்னாக்கா, புத்தி நீ எப்படின்னாக்கா, உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த மனம் நீ வச்சுக்கணும் எப்பயுமே. உனக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீ எதை முடிவு பண்ணிடுறியோ அதை என்ன பண்ணிடுவ, நீ செஞ்சிடுவ. நீ முடிவெடுத்தா நீ செஞ்சிடுவ. அதனால நீ சரியான முடிவுகளை எடுக்கணும். அதனால நீ எப்பயுமே இந்த மனதின் கூடவே இருந்து அதை நீ நெறிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புத்தியோட பேசும். ராஜா ஆத்மா, நான் ராஜா, சிம்மாசனத்துல உட்கார்ந்து புத்தியோட இந்த மாதிரி பேசணும். புத்தியினுடைய தன்மையை நீ பாரு. பெரிய புத்திசாலியே நீ ஏதோ நிறைய படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உன்னுடைய மகிமையே பகுத்தறிந்து பார்க்கிற தன்மை உனக்கு இயல்பாக இருக்கு. அதனாலதான் உனக்கு புத்தினே பேர் வச்சாங்க. உனக்கு நல்லது கெட்டது தெரியும், பகுத்தறிய முடியும் உன்னால. நீ சரியா பகுத்தறிஞ்சன்னா உன்னால சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியும். இந்த 2 வேலையும் வேற யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு புத்தி கிட்ட அதனுடைய மகிமையை பத்தி பேசணும். பேசிட்டு உன்னுடைய இயல்பே இவ்வளவு பிரமாதமா இருக்கு, அதுல இப்போ ஸ்ரீமத் வேற உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ உன்னை விட சக்திசாலியாக யாராச்சும் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த புத்தியை நாம வலுவானதாக ஆக்கணும், சக்திசாலியாக ஆக்கணும். அது போல சமஸ்காரம் கிட்ட வரும்போது ஆதியிலேயே அனாதியிலேயே தூய சமஸ்காரங்கள் தான் உன்னுடைய சமஸ்காரங்கள். நான் பாபா சொல்வார் இல்லையா, எப்பயுமே நம்மளுடைய சுபாவம் அப்படின்னா பாபாவுடையது என்னவோ அதுதான் நம்மளதுன்னு சொல்றார்.
ஸோ தூய சமஸ்காரம். இது போல நம்ம புலன்கள்கிட்டயும் வந்து நம்ம பேசணும். ஒவ்வொரு புலன்கிட்டயும் எது தூய்மையானது, எது உனக்கு அழகு, நீ எதை பார்க்கணும், நீ எதை பேசணும், நீ எதை கேட்கணும் அப்படின்னு இந்த 8 பேருக்கும் காலையில பாபா நமக்கு எப்படி முரளி எடுக்கிறாரோ, அது போல இந்த 8 பேருக்கும் நாம முரளி கிளாஸ் செய்யணும். இதுதான் வந்து சுயசேவை. இதை எந்த அளவுக்கு நாம செய்யறோமோ அந்த அளவுக்கு காலங்காத்தால நமக்கு தெளிவான டைரக்ஷன் இருக்கு. இந்த 8 பேருக்கும் 3 சூட்சும புலன்கள், 5 ஸ்தூல புலன்களுக்கு தெளிவான டைரக்ஷன் காலங்காத்தால இருக்கு. அப்புறம் அது தன்னால அந்த பக்கம்தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு வழி சொல்லியாச்சு, நீ இப்படி இப்படிதான் போகணும் அப்படின்னு. வழி சொல்லலைன்னா தான் அது குழம்பும், எப்படி போறது பண்றது அப்படின்னு. அப்புறம் நடுநடுவுல நாம அப்பப்போ அதை செக் பண்ணிக்கிறோம். நம்ம டிராஃபிக் பண்றோம் இல்ல கிளாஸ் கேட்கிறோம், பயிற்சி பண்றோம் அப்படிங்கிறப்போ திரும்ப அதை நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம்னா அந்த வழியில போய்கிட்டே இருப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். அது போல எண்ணங்களை தூய எண்ணங்களாக வச்சுக்கணும். தூய எண்ணங்கள் தான் புத்திக்கு சரியான சாப்பாடு. ஸோ அது போல பிராமணர்களினுடைய பார்வை சுத்தத்தையே தான், ஆத்மா தான் பார்க்கணும். ஆத்மா தாண்டி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா அவர்களுடைய விசேஷத்தன்மையை பார்க்கணும். வேற எதுவுமே நம்ம கண்களுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் பிராமணர்களுடைய செயல்கள் தான் தூய பிஸ்னஸ், ஸ்பெஷல் பிஸ்னஸ். பிராமண வாழ்க்கையில நமக்கு விசேஷமான ஒரு வியாபாரம் என்ன இருக்குன்னா தூய செயல், அதாவது சேவை செய்யறது தான் நமக்கு தூய செயல். அப்புறம் பிராமண வாழ்க்கையில நம்மளுடைய சம்பந்தம், உறவுகளும் சம்பந்தமும் மரியாதை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படின்னா என்னன்னா மரியாதை கோட்பாடுகளை நம்ம யார்கிட்ட சம்பந்தத்துல வந்தாலும் உறவுல வந்தாலும் மரியாதை கோட்பாடுகள் என்ன சொல்லுது அதன் அடிப்படையில தான் நம்ம பழகணும். யார்கிட்டயும் பணம் கொடுத்து வாங்கக்கூடாது. பணமே யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது நாம செஞ்சோம் அப்படின்னா நாம பிராமணர்கள் கிடையாது. ஓகேங்களா? இப்ப பாபாவுடைய ரூம்ல இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? மரியாதா கோட்பாடுகள்னு பாபா ரூம்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா சென்டர்லயும். ஸோ எந்த ஒரு பிராமணருக்கும் பணம் கொடுத்து வாங்கினால் அங்க உறவு கிடையாது. அது வந்து பாபாவுடைய கேம்பஸ்ல எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பணம் கொடுத்து வாங்குறதெல்லாம் வந்து மரியாதா கோட்பாடுக்கு உட்பட்ட செயல்கள் இல்லை. அது போல போஜன், சாப்பாடுன்னா தூய உணவு, அதாவது வெங்காயம் பூண்டு இல்லாம பாபாவிற்கு நாம படைக்கப்பட்டு ஆஃபர் பண்ணப்பட்ட அந்த சாப்பாடு, இதுதான் பிராமணருடைய சாப்பாடு. இப்படி நடைமுறையில நாம தூய்மையை வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதன் பிறகு டைம் ஆயிடுச்சா? 5:50 ஆகுது. ஓகே. ஸோ இந்த அளவுல வந்து நாம தூய்மையை வந்து பழகணும். சதா நாம வந்து பாபா கூட இணைந்த ரூபத்துல இருந்து நாம அதுதான் இப்ப உறவுகள்ல சம்பந்தத்துல தூய்மை அப்படின்னா ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு பாபா. தட் டசன்ட் மீன் வேற யாரும் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. நாம வச்சிருக்கிற எல்லா சம்பந்தத்திலையும் பாபாவை அனைத்து சம்பந்தத்திலையும் நாம பார்க்கிறோம். தூய அன்பை அனுபவம் பண்றோம். அந்த தூய அன்பையே நாம் யார் கூட உறவுல வரும்போதும் பரிமாறிக்கொள்கின்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த தூய்மையினுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா சூட்சுமமான ஒளியின் ஜொலிப்பு. நமக்கு எந்த அளவுக்கு புத்தியில சுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு தெளிவான முகம் இருக்கும், திருப்தி இருக்கும் வாழ்க்கையில. அதனால நம்ம கிட்ட எப்போதும் புன்சிரிப்பு இருக்கும். எப்போதும் நாம யார் கூட சம்பந்தத்துல வந்தாலும் அவர்களுக்கும் நாம நன்மையே நினைப்போம், நன்மையே செய்வோம். ஸோ இப்படி தூய்மையினுடைய நிறைய பெருமை வந்து இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நாம வந்து அனுபவம் பண்ணணும். அதனால நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நாம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய தாரணைக்கு நிறைய இருக்கு தூய்மை சப்ஜெக்ட்ல. ஸோ நிறைய சிந்திச்சு பார்க்கலாம். சுத்தம்னா என்ன, எந்த அளவுக்கு நமக்கு சுத்தம் இருக்கு, இதுதான் நம்மளுடைய வேல்யூ அதிகரிக்கும். இப்ப நம்மளுடைய மதிப்பு எப்படி அதிகரிக்கும்னாக்க, இப்ப எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்கு இல்லையா? தங்கம்னாலும் இப்ப நீங்க சிங்கப்பூர்ல வாங்குனீங்கன்னா அது வந்து இன்னுமே சுத்தம் இல்லைங்களா? நம்ம ஊர்ல வாங்குறத விட இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ அது போல நம்மளுடைய வேல்யூ அதிகரிக்கணும்னா இந்த சுத்தம், தூய்மை,
இதையெல்லாம் நினைவுல மட்டும் இல்ல, விழிப்புணர்வுல மட்டும் இல்ல, கனவுலையும் கூட நாம செக் பண்ணி நம்முடைய மதிப்பை அதிகரிச்சுக்கிட்டே வரணும். எந்த அளவு தூய்மை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு we come closer to பாபா. ஓகே. ஓம் சாந்தி.